ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புது வருட வாக்குத்தத்தத்தை கொடுத்து வந்திருக்க ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, நம்மேல் வைத்த இரக்கத்து நிமித்தமாக, நம்மேல் வைத்த கிருபை நிமித்தமாக ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நான் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேச முடியாது, ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்ய முடியாது. எல்லாரும் கண்ண மூடி, லார்ட் ஸ்பீக் வித் மீ மாஸ்டர். ஆவியானவர் என்னோட இடைபடும். ஆண்டவர் கண்ண மூடி ஜெபம், என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. நம்முடைய ஊழியை கொண்டு பட்டணமாக சுற்றி வருகிறேன். இது 9வது கூட்டம். முதல் இது பல மாவட்டங்கள் சுற்றி வருகிறேன். ஆவியானவர் ஆங்காங்க பலத்தை கிரியை செய்தார். நீங்க ஜெபம், நீங்க என்னோடு பேசுங்க. ஆண்டவரை புதிய ஆண்டுக்குள் நடத்தும், புதிய கிருபையினா நிரப்பும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நடத்தி செல்லுங்கப்பா. ஒரு புதிய கிருபை, நியூ கிரேஸ் எனக்கு தாங்க. இந்த வருஷம் நடக்கும் சம்பவம்லாம் பல்வேறு ஊழியர் சொல்ல தீர்க்கதரிசனம் கேட்க எனக்கு பயமா இருக்கிறது. உங்களுடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லி எல்லாரும் கண்ணை மூடி கை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். என்னை நடத்தும் கைத்தட்டி, புதிய கிருபையால் என்னை சத்தத்தை உயர்த்தி புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். ஸ்தோத்திரம். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. கையை தட்டி பாடும், புது பலனை கண்ணை மூடி பாடும் தேவா. ஔஷாரா பஹாதா. கிருபை தாரும் தேவா. டாடி புது பலனை தாரும் தேவா. என்னை நடத்தும். கை தட்டி புதிய தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. இந்த அற்புத ஜெப மையத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு அற்பமா இருந்தாலும் டிசம்பர் 31 சம்பூர்ணம் ஐயா. இந்த ஆண்டு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் Hallelujah, hallelujah. குறைவுகள் நிறைவாக. Hallelujah, hallelujah. வறட்சி செழிப்பாக. கையை தட்டி எல்லா வறட்சி மாறுகிறது. ஆமென். ஆசீர்வாதம் ஆரம்பமாகுது. புது கிருபை தாரும் தேவா. நல்ல கை தட்டி பாரு, கண்ணை மூடி. பிரசன்னம் இறங்கி வருகிறது. Thank you Lord. என் கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதய தியானமும் உமக்கு பிரியதாயிருப்பதாக. என்னை மறைத்து நீ பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. 3 மாதத்துக்கு முன்பாகவே செப்டம்பர் மாதமே நானும் என் சௌர கை கோத்து, ஆண்டவரே வரப்போகிற புதிய ஆண்டுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடும். உங்களுடைய தரிசனத்தின்படி தமிழ்நாடு இந்தியா முழுவதும் போய் சொல்லணுமே. ரெட்டை இருக்கு ஆண்டவர் என்ன சொன்னான்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்பார்களே. நீங்கள் தேவ பள்ளிக்கு என்ன செய்ய போறீங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானசாரத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களை பின்பற்றுகிற கர்த்தருடைய ஜனத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு அழுது ஜெபிக்கும் போது வேதத்தில் கர்த்தர் அருமையான வசத்தை காண்பித்தார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? வசனம் வாசித்து முதல் ஆமேன் சொன்னமே. அல்லேலூயா. இதுல முதல் பகுதி ஆண்டவரை காண்பித்து, இப்ப முதல் பகுதி நான் வாசிப்பேன், நீங்க கை வைத்து ஆமேன் சொல்லணும். முதல் பகுதி, நீ கர்த்தருடைய கையில் இந்த 25ஆம் ஆண்டு அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் திட்டமா சொன்னாரு, இந்த 2025ஆம் ஆண்டு என்னுடைய பிள்ளைகளை என் கரத்தில் எடுக்க போகிறேன், என் கையில் எடுக்க போகிறேன். என் கையில் உள்ள அலங்காரமான கிரீடமாக வைத்து அவர்களை இந்த ஆண்டு அலங்கரிப்பேன். ஆகவே இந்த ஆண்டு ஆண்டவர் the year of decoration, அலங்கரிக்கும் ஆண்டு என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
நான் அந்த ஜப மையத்து உள்ள வரும்போது இதுக்கு முன்னாடி இப்படி டெக்கரேஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு வேளை இந்த வருஷம் தானா அப்படின்னு தெரியல எனக்கு. தயவாய் மன்னித்துக் கொள்ளவும் நோட்டிச்சு. அப்புறம் நான் ஏற்கனவே பண்ணனே தெரியாமல் சொன்னீங்க சொல்ல போறீங்க. நான் உள்ள நுழையும் போது பயங்கரமாக டெக்கரேஷன் இருந்துச்சுன்னா இவ்வளோ சீரியஸ் இட்டும் இவ்வளோ இதெல்லாம் தொங்குதே அப்படின்னு நினச்சி வரும்போது சொன்னேன், ஓ அலங்காரமான ஆண்டு இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ அலங்கரிக்கும் போது ஜனங்களால் கவரப்படக்கூடியதா இருக்கும், ஜனங்களால் ஈர்க்கப்படக்கூடியதா இருக்கும். இந்த ஆண்டு ஜனங்களால் கவரப்படத்தக்கதாக, ஜனங்களால் ஈர்க்கப்படத்தக்கதாக, ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் தம்முடைய வல்லமையான கையில எடுத்து உங்களை இந்த ஆண்டு அலங்கரிக்க போகிறார். இந்த ஆண்டு அலங்காரமான ஆண்டு. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், நான் தேவனுடைய கையில் இருக்கிறேன், என்னை யாருன்னா டச் பண்ணணும், அவரை தாண்டி தான் என்ன தொடரும். மிஸ்டர் சந்திரன், எவாஞ்சலிஸ்ட் சந்திரன், நீங்க தேவனுடைய கரத்தில் இருக்கீங்க, ஒருத்தர் தொடணும்னா தெய்வத்தை தாண்டி தான் உங்களை தொட வேண்டும். நீங்க சொல்றது கரெக்ட் பாஸ்டர், சொல்ற கை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆண்டு நான் சொல்ல ஆமென் சொல்லு. இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார், உன் குடும்பத்தை அலங்கரிப்பார், உன் பிள்ளைங்களை அலங்கரிப்பார், உன் தொழில் வியாபாரத்தை அலங்கரிப்பார், வேலை ஸ்தலத்தில் உன்னை மாத்திர கர்த்தர் டெக்கரேட் பண்ணி அலங்கரிப்பார். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு சவுப்பு குச்சி ஏற்றி தேய்ச்சிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கீங்க, பர்த்டேவா வெட்டிங் டேவா கேட்பாங்க. வேலை சேர்த்து உன்னை கர்த்தர் இந்த ஆண்டு அலங்கரிக்க போகிறார். நீ குடியிருக்கிற வட்டாரத்தை தெருவில் உன்னை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். எல்லாரும் கவரப்படத்தக்கதாக, எல்லாரும் ஈர்க்கப்படத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் சில ஆசீர்வாதம் கொடுத்து இந்த ஆண்டு தேவன் தம்முடைய கையில் எடுத்து உங்களை அலங்கரிக்க போகிறோம். கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். நல்லா காசா தர சொல்றேன், காசு தராதீங்க, கை பிடிச்சு சொல்லு, கர்த்தர் இந்த வருஷம் உங்களை அலங்கரிப்பார். வானத்து பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் நீ இருக்கிறாய் சொன்ன தேவனுடைய கையில கர்த்தரின் நாமத்தை எடுக்கிறாய். அல்பா ஒமேகா சொன்ன தேவனுடைய கையில நீ ஆண்டு எடுக்கப்படுகிறாய். அவர் தம்முடைய கையில உன்னை எடுத்து இந்த ஆண்டு உன்னை அலங்கரிக்க போகிறார். டெக்கரேஷன் பொருள் உங்க வீட்டு வாசல் இப்ப இறங்கி கொண்டிருக்கிறது. தூதர் பட்டால் நாளை காலை உங்க வீட்டை சந்திக்க போகிறார்கள். தேவன் தம்முடைய திட்டத்தில் ஆண்டு அலங்கரிக்க போகிறார். நீ எதிர்பார்த்தபடி அல்ல, நீ எதிர்பார்க்காதபடி ஹவுஷா ரபா கதரா ஓ ரபா யாரெல்லாம் ரிசீவ் என்று சொல்கிறீர்கள், இதோ தேவனுடைய அன்பு இறக்கம் இறங்கி வருகிறது. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை அலங்கரிக்க போகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்க வாக்குத்தத்த பாட்டு ஒரு அடி பாட போகிறேன். இது நானும் சகோதரனும் உட்கார்ந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் உட்கார்ந்து தொகுத்து எழுதின பாட்டு. முதல் 4 வரி மாத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் நிறைவ அது வரைக்கும் 4 வரி மாத்திரம் ஏற்கனவே மகன் கற்றுக் கொடுத்திருப்பார். கைத்தட்டி பாட தேவனை மகிமைப்படுத்துவோம். அலங்கோலமான உன் வாழ்வை அலங்கமாய் மாற்றிடுவார். ஐயா அவங்க வாழ்க்கை மாறுதையா, நீதியும் மகிமையும் கொடுத்து கிரீடமாய் அலங்கரிப்பார். கொஞ்சம் கைத்தட்டி பண்ண வாயத்தது. அலங்கோலமான உன் வாழ்வை அலங்கமாய் மாற்றிடுவார். நீதியும் மகிமையும் கொடுத்து கிரீடமாய் அலங்கரிப்பார். நீங்க வாயத்தது அறிக்கை பண்ணி பாருங்க. ஆண்டு முழுவதும் அலங்கரிப்பார். This year full ஆயமான் மகிமையால் அலங்கரிப்பார். ஸ்தோத்திரம். உன்னை உயர்த்தி அலங்கரிப்பார். ஸ்தோத்திரம். கனத்தினால் அலங்கரிப்பார். இசைவாய் அலங்கரிப்பார். இடித்ததை அலங்கரிப்பார். அவர் உடைத்ததை அலங்கரிப்பார். ஆமென். சிதைத்ததை அலங்கரிப்பார். நிர்மூலமானதை அலங்கரிப்பார். ஸ்கிரீன்ல வருது வேர்டு. வெரி குட், தேங்க் யூ வெரி மச். கவனிங்க, நான் தொடர்ந்து தேவ சபத்தில் அழுது ஜெபிக்கும்போது, ஆண்டவரே யாரை இந்த வருஷம் அலங்கரிப்பீங்க அவர்கிட்ட கேட்டேன். ஐ ஆஸ்க் வித் காட். ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் அலங்கரிக்க மாட்டேன், பொருள் கம்மியாக தான் இருக்கு, யாரும் அலங்கரிப்பேன். ஒரு 10 காரியத்தை சொன்னார் முகவரியா. இப்போ நான் 10 காரியத்தை வேதத்தில் எப்படி வேகமாக சொல்லுவேன், நல்லா கூர்ந்து கவனிக்கணும். யாராவது எழுந்து அந்த 10 காரியம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஆனால் வேகமாக சொல்லுவேன், ரொம்ப கஷ்டம், நீங்கள் அதை ரிசீவ் பண்ணதான் சொல்ல முடியும். ஓகேவா? நம்பர் 1 எசேக்கியேல் புஸ்தகம் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவளை கட்டுகிறேன். நிர்மூலமானதை கட்டி எழுப்பி அலங்கரிப்பேன். முதல் குறிப்பு நிர்மூலமானதை அலங்கரிப்பான். இரண்டாவது எசேக்கியேல் 36:34. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற பாழாக்கப்பட்டதை பயிரிலமாக்கி அலங்கரிப்பேன். அப்ப இரண்டாவது பாழாக்கப்பட்டதை அலங்கரிப்பேன். மூன்றாவது சங்கீதம் 31:18.
12 பாத்திரம் போலானே. உடைக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டு அலங்கரிப்பார். 4வது நெகேமியா 1:9. உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தில் தள்ளுண்டு போனவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களை இந்த ஆண்டு அலங்கரிப்பேன். 5வது சங்கீதம் 51:17. நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே. நொறுக்கப்பட்டவர்கள் கவனிங்க, நொறுக்கப்பட்ட பாஸ்டர் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்க போன வருஷம், அவர்களை இந்த ஆண்டு அலங்கரிப்பார். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் உன்னை அலங்கரிக்க போகிறேன். 6வது பயப்படுற பிள்ளைகளை அலங்கரிப்பார். 7வது ஏசாயா 51:22. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தின் கையிலிருந்து தவிக்கிற பிள்ளைகள், தத்தளிக்கிற பிள்ளைகள், என்னால முடியல, என்ன பண்றது தெரியலையே, கட்டன் அவங்களை இந்த ஆண்டு கையெடுத்து அலங்கரிப்பேன். 8வது சங்கீதம் 23:5. என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை சத்துருக்க மத்தியில் வாழ்கிற பிள்ளைகளை அலங்கரித்து பந்தி ஏற்படுத்தி அலங்கரிப்பேன். 9வது எபிரேயர் 2:18. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற பிள்ளைக்கு நான் உதவி செய்து அலங்கரிப்பேன். 10வது ஏசாயா 51:3. நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்து வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவேன். 10வது சொன்னாரு, வனாந்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளை நான் இந்த வருஷம் அலங்கரிக்க போகிறேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் சொன்ன இந்த 10 சூழ்நிலை ப்ராஃபட்டிக்க சர்க்கம்டன்ஸ் பாஸ்டர் நித்தியராஜ் நீங்க சொல்ற மாதிரி இந்த 10 சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் வனாந்தத்தில் இருக்கிறேன், சோதத்தில் இருக்கிறேன், தவிப்பு நிலைமையில் இருக்கிறேன், ரொம்ப பயப்படுறேன், நொறுக்கப்பட்டிருக்கிறேன், சிதறடிக்கப்பட்டிருக்கிறேன், பாழா போயிருக்கிறேன், நிர்மூலமா இருக்க சொன்னா உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு அலங்கரிப்பார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க பாஸ்டர், மிஸ்டேக் கூட வரக்கூடாது. கரெக்டா நான் சொல்லுவேன். யாராவது கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 10க்கு முன்னாடி வந்து சொல்லணும். நிர்மூலமானவைகள், பாழாக்கப்பட்டவைகள், நொறுக்கப்பட்டவைகள், உடைக்கப்பட்டவைகள், சிதறி போனவைகள், சத்துருக்கள் மத்தியில் அலங்கரிப்பார். பயப்படுறவர்களை அலங்கரிப்பார். தவிக்கப்பட்டவர்கள், சோதிக்கப்பட்டவர்கள் வனாந்தரத்திலே அலங்கரிப்பார். Lord, I bless my loving sister. 10 குறிப்பை எவ்வளவு அப்சர்வ் பண்ணி கணக்கா முன்னாடி வந்து சொன்னாங்க. அப்படி ஊழியராய் நீ இந்த ஆண்டு யாரை ஆசிரியப்ப சொன்னீரே, நானும் என் தம்பி ஒருமனப்பட்டு இந்த புதிய ஆண்டிலே இந்த மகள் மேல் கரங்களை வாய்த்து மனதார பிளஸ் பண்ணுகிறேன். இந்த மகளையும் கணவனு அந்த கிறிஸ்டோபரையோட மகனை நீ அலங்கரிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த அலங்கரிக்கிற ஆண்டில் இந்த பிள்ளைகளை அலங்கரியோ, அலங்காரமான கிடமாக மாற்று. Jesus. Glory to Jesus. சொல்லுங்க கிறிஸ்டோபர் வந்துறீங்களா? ப்ளீஸ் கம். Jesus. ஓ ரபாஹதா ரபாகதா. தம்பதிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை எவ்வளவு அழகா அப்சர்வ் பண்ணி ஆண்டவரே தைரியமா முன்பாக வந்து மைக்ல சொன்னேன். bless பண்ணும். அவரையும் அவருடைய கணவரையும் ஆண்டவரே அவருடைய மகனையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருஷம் அலங்காரமான கிடமா மாற்றுவீராக. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. கோடா கோடியாய் பெருக பண்ணுவீராக. யாரை ஆசீர்வதிப்பை சொன்னீரே ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இந்த புத்த ஆண்டிலே இந்த பட்டணத்திலே இந்த உசலமேடு பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. மனதார பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்ணவே வித கிறிஸ்டோபர் சிஸ்டர் ஏஞ்சல் அப்படி சன்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், சந்தோஷப்படுத்தும். 3 என்ற எண் பார்க்கிறேன். 3ஆம் மாதத்திலே அதிர்ச்சிக்குள்ளான செய்திகளை கேட்டு சந்தோஷப்படுவீர்கள். 2ஆம் மாதம் இறுதியிலே ஒரு அடையாளம். 7ஆம் மாதத்திலே அதிசயப்பட்டு பூரிக்க இறுதியிலே அற்புதத்தை காண்பீர்கள். Glory to Jesus. 7ஆவது மாதத்திலே எனக்கென்று ஒரு கொடி ஜெய ஸ்தம்பத்தை நீங்கள் நாட்டுவீர்கள். ஆசீர்வதிக்கிறேன். எந்த ஜாதிக்கு செய்யாத ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்யற மாதிரி மற்றவருக்கு செய்ய மாட்டேன். உங்களுக்கு திறந்த வழி, ஒருத்தருக்கும் அந்த வழியை திறக்க மாட்டேன். கடல் கடந்து கொண்டு போய் அயல் நாட்டிலே உங்களுக்கு கொடி பறக்க செய்வேன். உங்கள் கொடி சிவரமையில் படரும். கிறிஸ்துவ நாட்டுக்கு உங்கள் குடும்பமாய் அழைத்து சென்று அந்த நாட்டிலே உங்களை நாட்டுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறபடியா நன்றி. தடை விலகிட்டு ஓ ரஹாந்தியாலமா பஹுதாரா பாகா சாந்தலமா ஔஷாரா பாகாதாரா தேவநாம 2 கொடுத்து bless பண்ணுவேன். ஆசீர்வதி. 2 வருமானம், 2 குழந்தைகள், 2 வாகனம், 2 நிலம், 2 வீடு எல்லாம் 2 கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அலங்கரிப்பேன். வாழ்த்துகிறேன். இவங்க சொன்ன வசனம் மேல பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 கொஞ்சம் இருங்க. எப்படி தனித்தனியா தரணுமா மொத்தமா கொடுக்கணுமா? சேர்ந்து போயிருவோம். ஓகே, சேர்ந்து வாங்க. Lord, I bless his people. ஆசீர்வதி உம்முடைய ஊழியக்காரருக்கு தனிப்பட்ட பொழுது காணிக்கை எடுத்து கொடுக்கிறேன். கோடிகளாய் மாறட்டும். ஆனா ஒரு முறை புது வருஷத்துல அந்த உசலமேட்டில் அற்புத ஜெபத்தை நீங்க சொல்லி ப்ராஃபஸ் பண்ணி 1000 rupees கொடுத்தீங்க. bless people சொல்லட்டும். honor my word master.
இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென். God bless you. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்போ நீங்க எல்லாம் 2 கரம் உயர்த்தணும். நான் இந்த 10 குறிப்பை சொல்லுவேன், நீங்க ஆமேன் 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 சொல்லணும். எல்லாம் 2 கை உயர்த்துக்க பார்க்கலாம். இந்த 25ஆம் ஆண்டு நிர்மலமான உங்களை அலங்கரிப்பார், பாடான உங்களை அலங்கரிப்பார், உடைக்கப்பட்ட உங்களை அலங்கரிப்பார், சிதறடிக்கப்பட்ட உங்களை அலங்கரிப்பார். ஐயோ சத்துருவத்தை வாழ்ந்தால் அலங்கரிப்பார், சோதிக்கப்பட்ட உன்னை அலங்கரிப்பார், வனாந்துனை அலங்கரிப்பார். இந்த ஆண்டி கர்த்தருடைய கையிலே அலங்காரமா கிரீடமா இருப்பார். கர்த்தர் உன்னை, உன் குடும்பத்தையும், பிள்ளைகளையோ, தொழில் வியாபாரத்தையோ, வேலை செய்கிற ஊழிய ஸ்தலங்களையோ கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். அல்லேலூயா. அலங்கரிப்பார், உன்னை உயர்த்தி அலங்கரிப்பார், கரத்தினால் அலங்கரிப்பார், இசைவாய் அலங்கரிப்பார், இடிந்ததை அலங்கரிப்பார், அவர் உடைந்ததை அலங்கரிப்பார், இடிந்ததை அலங்கரிப்பார், மூலமானதை அலங்கரிப்பார். அந்த மகிமையால் அலங்கரிப்பார். அந்த சிதைக்க அழகு மாத்திரம் 2 கை உயர்த்தி மேல கை வச்சு பாடணும். என்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு. தஞ்சாவூர், மதுரைல கட்டுக்கழகாத்து கூட்டம், இடம் பத்தல, அவங்க மேல கை அடிச்சு பாடின போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன். நான் கம்பேர் பண்ண போறேன் இந்த வருஷம் ஒவ்வொரு ஊர்ல எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு திண்டுக்கல் போறேன். ஆகவே இப்ப எல்லாரும் மேல கை தூக்கி மேல கை அடிச்சு அந்த சரணம் மாத்திரம் மேல கரம் உயர்த்தி கை தட்டி பாடி தேவனுடைய எல்லாம் கை தட்டுவோம். மகிமையால் அலங்கரிப்பார், உன்னை உயர்த்தி அலங்கரிப்பார், கனத்தினால் அலங்கரிப்பார், இசைவாய் அலங்கரிப்பார், இடிந்ததை அலங்கரிப்பார், அவர் உடைந்ததை அலங்கரிப்பார், சிதைந்ததை அலங்கரிப்பார், மூலமானதை அலங்கரிப்பார். மகிமையால் அலங்கரிப்பார், உன்னை உயர்த்தி அலங்கரிப்பார், கனத்தினால் அலங்கரிப்பார், இசைவாய் அலங்கரிப்பார், இடிந்ததை அலங்கரிப்பார், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உடைந்ததை அலங்கரிப்பார். யாரெல்லாம் கை தட்டி பாடுறீங்களோ ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். ரைட் நவ அவருடைய கையில எடுக்கப்படுகிறார். அவருடைய கையில ஏதோ தூக்குறார். ஆமென் 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 ஆமென். ஔஷப ஹதர பாகதர. Thank you Lord. இடிந்ததை அலங்கரிப்பார், Fire. அவர் உடைந்ததை அலங்கரிப்பார், Fire. இடிந்ததை அலங்கரிப்பார், Fire. மூலமானதை அலங்கரிப்பார். உங்க கரங்கள்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். அவரை கை தட்டி பாடினாலே சந்தோஷம், மேல கை தூக்காச்ச இன்னும் சந்தோஷம். சிங்காசனம் எழுந்து நின்று பார்த்திருக்கிறார். உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு அலங்கரிப்பார். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். போகும்போது, வரும்போது, பாத்ரூம் போகும்போது, டாய்லெட் போகும்போது, டிராவல் பண்ணும்போது, உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் சின்ன வார்த்தை சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி கத்து தர பாருங்க, என்னை அலங்கரியும் ஆண்டவரே. வேற ஒண்ணு வேணாம், ஒரு வேர்டு தான், என்னை அலங்கரிங்க அப்பா. ஒரு வேர்டு சொல்லுங்க, உருக்கமா சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. காட் நம்ம சிந்தனையிலிருந்து நம்ம வாயில வர வார்த்தை தெய்வம் எடுத்து கனப்படுத்தும். ஆமென். போன ஆண்டு கனப்படுத்துவேன் கர்த்தர் வாக்கு பண்ணாங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் தனிப்பட்ட பர்சனல்ல ஆண்டவர் நன்மை செய்து அலங்கரிப்பேர் சொன்னாரு. என் பங்களுக்கு திருமணத்தை ரொம்ப அருமையான மனமான திருமணத்தை ஒழுங்கு பண்ணும். வீடு சந்திரன் இந்த வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்து போன மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. வீடு எல்லாம் ஃபுல் ஃபர்னிஷ் ஹவுஸ், ரொம்ப சீப்பாக ஆண்டவர் வீடு நன்மையை கொடுத்தார். நற்செய்தி ஊழியத்தோட நல்ல நற்செய்தியை கேட்டு ஆண்டவர் சொன்னால. பட் நம்ம வந்து சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணுற பொறுத்தா இருக்கு. நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லணும், என்னுடைய மகள் திருமணத்தை பிளஸ்ஸிங்ஸ் ஆச்சு ரெவரண்ட் ரைட் டாக்டர் ஆலன் பால் சர்ச்சில் வச்சிருக்கிறேன். கல்யாணம் அக்டோபர் 29. அண்ணன் சர்ச்சை வச்சு இருக்கிறது. சர்ச்சை யாருக்கும் வாடகைக்கு கொடுத்தது கிடையாது. அந்த ஃபுல் ஃபீட்டில் ஒருத்தர் ஏற்றவே மாட்டாராம். என்கிட்ட சொன்னது, அவரும் மனைவி தான் அமர்ந்திருப்பார், வெளியால் யாரும் ஏற்ற மாட்டோமா. நான் ஜபம் பண்ணி போய் எடுத்துட்டு இந்த மாதிரி என் மகள் திருமணத்துக்கு 1000 பேர் வருவாங்க, எங்கள் சர்ச்சை இடம் பற்ற அது கொஞ்சம் கொடுங்கன்னு ஜபம் பண்ணி சொல்லி உங்கள் மக எங்கள் மக மாதிரி இலவசமாக அந்த ஆலயத்துக்கு கத்திரம் கொடுத்துருக்குறா. 29 அங்கே தான் கல்யாணம். நான் அவர்கிட்ட கேட்கும் போது டிசம்பர் மாதம் கேட்டேன். அப்போது சொன்னேன், அவர் ஜெபம் மட்டும் நாளைக்கு கூப்பிட்றேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு நற்செய்தி கொடுத்து கனப்படுத்துவேன்னு சொன்னோம். டாக்டர் ஆலன் பார் காலைல ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் தர சொல்லணும். அதாவது அந்த அந்த வார்த்தையை சொல்லி கிளைம் பண்ணி கேட்கணும். நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லணும், ஆண்டவரே என்னை அலங்கரிப்பேன்னு அந்த ரெட்டை நம்ம சொல்லிடு. ஏன்னா நாங்கள் தேவ சபத்தில் 3 மாதம் காத்திருந்து நாங்கள் வந்து புது வருஷம் கூட்டம். நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்தை எந்த ஊழியரும் 30 நாள் எந்த படத்துக்கு போகிறது கிடையாது. பல லட்சங்கள் செலவு. இந்த அட்டை, கேலண்டர், ஸ்டிக்கர்ஸ்
செப்டம்பரே நாங்கள் செலக்ட் பண்ணி, அக்டோபரே பாட்டு எழுதி, நவம்பர் மாதம் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணி, டிசம்பர் மாதம் போய் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி, அதனால தான் இந்த வருஷம் மோகன்ஸ் லாஸ்ட் சார் நேற்று கம்ஃபர்ட் டிவியில் அவங்க டிவியில் எங்கள் பாட்டை போட்டு, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஊழியக்கிற பாட்டை அவங்க போட்டதே கிடையாது. ஏஞ்சல் டிவியில் போட்டுருவோம். ஏஞ்சல் டிவி சாதையெல்லாம் மற்ற சாங்கம் எடுக்க மாட்டாங்க. பிளஸ்ஸிங் டிவியில் இந்த முறை எல்லா பிரபலமான டிவியிலும் எங்கள் பாட்டை செலக்ட் பண்ணி ஆண்டவர் போடும்படியாக எங்களை கனப்படுத்தினார். நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கணும். அன்பு தம்பி சந்திரன் மூலமாக தேவன் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஐ வில் செட் யூ ஹை இன் நேம் பிரைஸ் ஆனர் என்று சொல்லி உங்களை இந்த இடத்துல உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை ஆண்டவர் இந்த பட்சம் சிறப்பாக வைப்ப சொல்லிக்காரு. அலங்கரிச்சு கொண்டு போய் வைக்க போறாரு, டெக்கரேட் பண்ணி கொண்டு வைக்க போறாரு. நீங்க வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். என்னை அலங்கரியும் ஆண்டவரே. பல்லு வளர்க்கும் போது 3 முறை சொல்லிடுங்க. பல்லு விளக்கும் எதையோ யோசிச்சுக்கணும், கேஸ்ல என்ன வச்சிருக்க பல்லு துப்புறீங்கன்னா அந்த கேஸ் ஆஃப் ஆகிடும். நீங்கள் பல்லு விளக்கும் போது, வெளியில் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது 1 வேர்டு தான் சுருக்கமாக கற்றுத்தரேன், எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி. ப்ளீஸ் டெக்கரேட் மீ லார்ட், என்னை அலங்கரிங்கப்பா அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் இந்த 10 சூடுல சொன்ன பார்த்தீங்களா, அந்த பகல் அழகாக வந்து சொன்னாங்க, 10 சூடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டு அலங்கரிப்பார். ஆமென். போகட்டும், இது வரைக்கும் முகவரியா சொன்னேன். இப்போ செய்தி தலைப்புனா, ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் எப்படி அலங்கரிப்பா, how the God will decorate you அப்படின்னு நான் ஜெபம் பண்ணும்போது 2 பேர் கை 7 குறிப்பில் சொன்னார். நான் ஒரு 3 குறிப்பு சொல்லுவேன். அதன் பிறகு ஒரு பாடல் பாடும்போது நம்ம காணிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு அந்த காணிக்கை கவரில் அன்பான புது வருஷமாக தேடி வந்திருக்கும், அன்பான காணிக்கை வச்சு மேலே பேர் எழுதி பின்னாடி ரெடியாக வச்சு அந்நேரத்துக்கு வரும்போது தான் பேப்பர் எடுத்து எழுதுறது இது மாதிரி பண்ணக்கூடாது, ப்ரிப்பராக இருக்கணும். ஏன்னா 3 to 4 மினிட்ஸில் ஆஃபரிங் எடுத்துருவோம். அதன் பிறகு என் தம்பி ஒரு 4 குறிப்பு சொன்ன பிறகு நாங்கள் 2 பேரும் இணைந்து இரட்டை ஒருமனப்பட்டு இந்த 7 ஆசீர்வாதங்கள் மேல் பலிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த கேலண்டர் அட்டை போர்டெல்லாம் சேர்த்து நாங்கள் கொடுப்போம். நீங்கள் முன்பாக வந்து ஸ்டாலில் வாங்கக்கூடாது, முன்னாடியே வந்து நான் கையில் எடுத்து கொடுத்து ப்ளஸ் பண்ணி கொடுப்பேன். ஆயத்து எல்லா ஆல் டுகெதர் எல்லா ஜபத்தோடு ஐயா சேனா ஆசீர்வாதத்தோடு 9 மணிக்கு முடிச்சிடுவோம். டைம் ஆச்சு அந்த கதைலாம் கிடையாது. 9 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிருவேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எப்படி அழக ஹவு, அதான் டாபிக், ஹவு எப்படி. நம்பர் 1, ஒரு 3 குடும்பத்தை நிறுத்த விரும்புகிறேன். 3 குறிப்பில் அலங்கோலமாக இருந்துச்சு, அந்த குடும்பம் நிராகரிக்கப்பட்டுருச்சு. தூக்கி 3 குடும்பத்தை நிறுத்தி அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி அலங்கரித்தாலுமே விளக்க போகிறேன். முதல் குறிப்பு, முதல் குடும்பம் ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 21 verse 2 and 5. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாலார் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தார். முதல் குடும்பம் ஆபிரகாம் குடும்பம், ஆபிரகாம் ஃபேமிலி. இது யாருன்னு சொன்னால் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதன், விசுவாசிக்கு தகப்பன், பலிபீட கட்டினவன், தேவனோடு தரிசனமாகி ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சிலையிட்டால் பேசுகிறவன், தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தவன். ஆனா அந்த வீட்டில் ஒரு அலங்கோலம் இருந்துச்சு. என்ன அலங்கோலம்னா, குழந்தை இல்லை. எப்பொழுதுமே ஒரு ஃபேமிலி கல்யாணம்னா உடனே ஜனங்க கேட்கிறாரு என்ன விசேஷமா. அந்த காலத்துலலாம் கல்யாணம் 3 மாசம் கேட்டுருவோம் என்ன விசேஷம். இப்போ வந்து 2 இயர்ஸ் பொறுத்து இருக்கிறாங்க. 21ஆம் நூற்றாண்டு, நாங்கள் இன்னும் பிளான் பண்ணல, அப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கிறோம். 3 வருஷம் 5 வருஷம். அந்த காலத்துல குழந்தை திருமணம் ஆன போடுற ஒரு 3-4 வந்து என்ன விசேஷமா குழந்தை பிறச்சா கேட்பாங்க. ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்து கணவன் மனைவி வாழ்க்கை இணைக்கப்பட்டு குழந்தை பிறந்தாதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு அலங்காரம். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையிலே குழந்தை இல்லாம குடும்பம் அலங்கோலமாயிருது. பிளஸிங்ஸ் இருந்துச்சு, குழந்தை இல்லை. ஜெபம் பண்றாரு. தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாக்கு கொடுத்தபடியே குறுக்கிட்டு அவர் மனைவியுடைய வழிபாடு நின்று போய் இவருக்கு முதிர்ந்த வயதாயும் தள்ளாற வயதுல ஆண்டவர் சொன்னபடியே புன்னகை என்று பெயர்க்கூடிய ஈசாக்கு என்ற குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இதை நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு பெரிய அதிசயத்தை அந்த வீட்டில் செய்து அலங்கோலமா அந்த குடும்பத்தை அலங்கரித்தார். ஆக இப்படி நான் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன், ரிசீவ் பண்ண உங்களுக்கு பலிக்கும். நம்பர் 1, இந்த ஆண்டு அதிசயம் செய்து உங்களை அலங்கரிப்பார். கைத்தட்ட மாட்டேன், இங்கதான் கைத்தட்ட வருது. நான் சொல்லும் போது உங்க உள்ளத்தை ஈர்க்கப்பட்டு நீங்க கை தட்டினாதான் ஒரிஜினல் கை தட்டு. 2வது கையை தட்டு காலை தூக்குனா அது டூப்ளிகேட்டு. இதுல டூப்ளிகேட் ஸ்பிரிச்சுவல கொண்டு வராதீங்க, ஒரிஜினலா வாழ்வோம். when I speaking அவருக்கு உள்ள தொட்டுச்சு கை தட்டினார். 2வது தட்டின எல்லாம் டூப்ளிகேட் பீஸ் தான். ஆகவே when I speaking with you, அதுக்கு நீங்க கை தட்டுங்க, நான் உங்களை கூப்பிடல. நான் சொல்லுவது உங்களுக்கு பதிவானால்
நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஐ எம் ரிசீவ் என்று சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில பலிக்கும். முதல் குறிப்பு, ஆண்டவரத்தில் கேட்ட அமர்ந்து கண்களை மூடி அழுது கண்ணீர் விடுத்து மன்றாடும் போது, நித்யராஜ் இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு நான் அதிசயம் செய்து அலங்கரிக்க போகிறேன். குறிப்பாய் எந்த காரியத்துக்கு நீ ஜெபித்து கொடுத்தாயோ, எந்த விஷயத்துக்காய் மன்றாடி கொடுத்தாயோ, எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காது, அந்த விஷயத்தையே தேவ வல்லமை குறுக்கிட்டு அந்த விஷயம் ஒரு அதிசயம் செய்து உங்களை அலங்கரிப்பார். மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஏசாயா 9:6 சொல்கிறது, அவன் நாமம் அதிசயமானவர். நியாயாதிபதி 13:5 சொல்கிறது, என் நாமம் என்ன கேட்பானே அது அதிசயம். யோபு 5:9 சொல்கிறது, என்னை விட அதிசயத்தை செய்கிறவர். சங்கீதம் 136:4 சொல்கிறது, பெரிய அதிசயத்தை செய்கிற ஒருவராயிருந்து. சங்கீதம் 139:14 சொல்கிறது, பிரமிக்கத்தக்க அதிசயம் செய்கிறவர், பிரமிக்கத்தக்க அதிசயம் செய்கிறவர், பெரிய அதிசயத்தை செய்கிறவர், என்னை விட அதிசயத்தை செய்கிறவர். அவன் நாமம் அதிசயம், அதிசயமான கர்த்தர். இந்த 25ஆம் ஆண்டு தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்து உங்களை இந்த ஆண்டு அலங்கரிப்போம். பாஸ்டர், நீங்க சொல்றத ரொம்ப நம்புற சிறு பிள்ளை வந்த இந்த குட்டி பிள்ளைலாம் கூப்பிட்டு உன் கையில மண்ணு எடுத்து கொடுத்து சாக்லேட் வாயில போடுக்கும். குட்டி பிள்ளைங்களை விவரம் தெரிஞ்சாலும் மண்ணை தூக்கி அடிக்கும். குட்டி பிள்ளைங்க நீங்க ஒரு சிறு பிள்ளை மாறி, ஏசு சொன்னார், சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் எடுத்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி இதை ப்ராஃபட்டிக்கலா இத்தனை கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்து தேவமனித சொல்றாரே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஏமேன் ரிசீவ் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு முடிவதற்காக அதிசயத்தை செய்து கர்த்தர் அலங்கரிப்பார். இரண்டாவது ஒரு குடும்பம், ஆதியாகமம் புஸ்தகம், இரண்டாவது ஒரு ஃபேமிலி, 26ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கு, ஜெனிசிஸ் சாப்டர் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். இரண்டாவது ஒரு குடும்பம், நம்ம முற்பிதா குடும்பம், ஈசாக்கு ரெபேக்கா. முதல்ல ஆபிரகாம் ஃபேமிலி, பிள்ளை இல்லாம அலங்கோலமாச்சு. ஆண்டவர் குறுக்கிட்டு அதிசயம் செய்து குழந்தை கொடுத்து அந்த குடும்பத்தை டெக்கரேட் பண்ணார். ரெண்டாவது ஒரு ஃபேமிலி ஈசாக்கு. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஈசாக்கு கொடுத்தீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜபம் பண்ணுறவன், சாயங்காலம் காலைல 5 மணிக்கு பழையது குடிச்சிட்டு கழனிக்கு போனால் ஈவினிங் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஈவினிங் தியானம் பண்ண வேதாந்தம் கொண்டு போவான். பைபிள் எழுதப்படுது, ரெஃபரன்ஸ் இல்லை, டைம் ஆகும். ஜபம் பண்ணுறவன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு 40 வயசுக்கு அடங்குது, லவ் பண்ணாம தெரு சுத்தாம அப்பா அம்மா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். 40 வயசு அவன் வெயிட் பண்ணுவான். இப்போ 18 பைக் எடுத்து சுத்த ஆரம்பிக்குது. 40 அடங்குது, அப்பா அம்மா கீழ்ப்படிந்து, நான் இங்கே சொல்லுங்க, நான் சென்னையை சொல்லுங்க, நீங்க கோப்பா எங்க பிள்ளைங்க சுத்தத்தான் கேட்க போறீங்க. சென்னையை 18 வயசு பைக் எடுத்து சுத்தினுக்கிறான். 40 அடைந்து அப்பா அம்மா கீழ்ப்படிந்து அவன் வந்து ரெபேக்கா திருமணம் பண்ணான். நல்லா ஜெபிக்கிற மனுஷன், ஒய்ஃபுக்காக வேண்டுதல் பணம் எழுத்து எழுத, இதான் ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நல்ல வெரி குட் ரைச்சஸ் மேன். ஆனால் அவன் வாழ்க்கை அளவோடு என்ன தெரியுமா, என்னென்ன ஆசீர்வாதம் வருதோ அதெல்லாம் ஜனங்களை பிடுங்கி கொண்டார்கள். துறவு, இதுக்கு முன்ன பசங்க வந்து 2-3 துறவு தோன்றான், அதெல்லாம் எந்த சத்துருக்கள் பிடுங்கி கொண்டார்கள். எப்பொழுதுமே நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டால் ஜனங்க நம்மளை அலங்கோலமாக ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலை போயிடுச்சு வச்சுக்க, ஒரு பைக் வாங்குறோம், பைக் எடுத்து போயிடாங்க, ஒரு வீடு வாங்குறோம், வீடு போயிடுச்சு, ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து இந்த ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டால் அவங்க வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கும். இந்த ஈசாக்கு வாழ்க்கையை அவன் துறவு தொடரலாம், சத்துருக்கள் பிடுங்கி கொண்டு அலங்கோலமாச்சு. நாள் ஒன்று வந்தது, இன்னொரு துறவை தோன்றான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லையாம். கர்த்தர் ஆசீர்வதித்தார், பலுக்கு பெருக்கு வருகிறது, ரகபோத் பேர் வைக்கிறான். அதுல இருந்து அவனுக்கு பயங்கரமான பிளஸிங் வருகிறது. இரண்டாவது இந்த குறிப்பு இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த ஆண்டு அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை அலங்கரிப்பார். The abundant blessing, increases blessing. 1-2 காமிச்சு முடிக்கிற தேவன் அல்ல. இந்த ஜனவரி இப்படி ஸ்டார்ட் ஆகிறது, டிசம்பர் 12 மாதத்துக்குள்ளாக அளவில்லாத ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். நீங்க ஆதியாகமம் 40-49 எடுத்து வாசித்து பார்த்தா தேசத்திலே பஞ்சம். அங்க தாவீது யோசேப்பு அளவில்லாத தானியத்தை சேர்த்து வைத்தான். சங்கீதம் 147:5 அளவில்லாத ஞானத்தையும் அறிவையை கொடுக்கிற தேவன். யோவான் 3:34 அளவில்லாத அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய தேவன் இந்த ஆண்டு உங்களை அளவில்லாத தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்களுடைய ஃபேமிலியில அளவில்லாத ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை அலங்கரிப்பார். ஆமென். முதல்ல அதிசயம் செய்து அலங்கரிப்பார்,
இரண்டாவது அளவில்லாத ஆசீர்வாதம். மூன்றாவதாக ஆதியாகமம் புஸ்தகம், மூணாவது ஒரு ஃபேமிலி 33:11. ஆதி 33:11. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். மூன்றாவது யாக்கோபு என்ற குடும்பம். இந்த குடும்பத்தை யாக்கோபு வந்து வீட்டு விட்டு வெளியே போகுது, தனிமையா அலங்கோலமா தள்ள எண்ணெய் இல்லாம கோல் எடுத்துட்டு யோர்தானை கடந்து மாமா வீட்டுக்கு போறான். மாமா வீட்டுக்கு வேலைக்காரனா போறான். மாமா அவனை ஏற்றுக்கொண்டு சம்மதம் கொடுக்குறான். ஆனா கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை ஆசீர்வித்து 2 மனைவி 2 வேலைக்காரர் நிறைய ஆடு மாடு விரித்து கொடுத்து ஆசீர்வித்து திரும்ப வரான். வரும்போது ஏசா எதிர்க்க வரான். நான் சொல்றதெல்லாம் வேதனால வேகமா புரிந்து கொள்ளலாம். ஏசா கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எடுத்து கொடுக்குறான். ஏசா சொல்றான், உன் கிஃப்ட்லாம் எனக்கு வேணாப்பா, உன்னை பார்த்ததே போதுன்றான். உடனே ஒரு அருமையான வார்த்தை சொல்றான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கார். சொல்லுங்க வாயத்திலிருந்து. அவருடைய அனுக்கிரகத்தினா எனக்கு இவ்வளவு நன்மை இருக்குது, தேசம் ஏற்றுக்கோள் என்று சொல்கிறார். இந்த குறிப்பை ஆண்டவர் காண்பித்து, மூன்றாவது அந்த தனித்தப்பட்ட அலங்கோலமா இருந்த வேலைக்காரனா போன யோர்தான் நீந்தி போக வாழ்க்கை எப்படி இருக்கோ, ஆண்டவர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்து நன்மைகளை கொடுத்து அவனை அலங்கரித்தார். மூன்றாவது குறிப்பு, இந்த வருஷம் தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்பட்டு நன்மைகளால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். அனுக்கிரகம் சொன்னா சரியான தமிழ் பதம் கருணை. அனுக்கிரகம் என்று சொன்னால் சரியான தமிழ் பதம் கிருபை. அனுக்கிரகம் சரியான தமிழ் பதம் இரக்கம். நான் சொல்றேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் காணிக்கை கொடுத்தேன், தசமா கொடுத்தேன், முட்டியிலே இங்க நடந்தப்பேன், அதனால இந்த வருஷம் அலங்காரம் கிடையாது. தேவன் உன்மேல் வைத்த அனுக்கிரகத்தினால், உன்மேல் காண்பித்த கிருபையினால், இரக்கத்தினால், அன்பினால் இந்த வருஷம் உன்னை கர்த்தர் அனுக்கிரகம் செய்து நன்மைகளை அள்ளி கொடுத்து இந்த ஆண்டு உங்களை அலங்கரிப்பார். கைத்தட்டி ஆமென் என்று ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம். 3 குறிப்பு சொல்லி இருக்கிறேன். நம்பர் 1, அதிசய செய்து அலங்கரிப்பார். நம்பர் 2, அளவிலான அலங்கரிப்பார். நம்பர் 3, அனுக்கிரகம் செய்து நன்மைகளை அலங்கரிப்பார். இந்த வருஷம் அலங்காரமான ஆண்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக எப்படி அலங்கரிப்பாராம்? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 அவஸ்தை வாசிக்கிறேன். எஸ்தர் 2:17. ஆகையால் அவர் ராஜ கிரீடத்தை அவள் சிரசில் மேல் வைத்து, ராஜ கிரீடத்தை அவள் சிரசில் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். பட்டத்து இளவரசி ஆக்கினார். கவனிங்கள், அகஸ்வரா என்ற ஒரு ராஜா 120 நாட்டுக்கு தலைவர். அவருடைய மனைவி வஸ்தி அவர் கீழ்ப்படியாமல் போனபடியால் அவளை அவர் விவாகரத்து பண்ணி அந்த சீட்டில் ஒரு ஆளை ஃபில்அப் பண்ணோம் என்று நாட்டில் இருக்கிற அதிகாரிலாம் ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். நாட்டில் இருக்க எல்லா கன்னி பெண்ணை கூப்பிட்டு ஒரு மாடத்தில் வைத்து சுத்திகரித்து ஒவ்வொரு கன்னி பெண்ணாக ராஜா முன்னாடி வரணும். ராஜா எந்த பெண் மேலே பட்சமோ அன்பு வைத்து செலக்ட் பண்ணுறாரோ அவள் தான் பட்டத்து இளவரசி 120 நாட்டுக்கு. அப்போ எஸ்தர், மொர்தேகாயுடைய மகள் எஸ்தர். எஸ்தருக்கு அப்பா அம்மா கிடையாது. மொர்தேகாய் சித்தப்பா ஒரு நிலைமை இருக்கார். சிறிய தகப்பன் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவங்க வீட்டில் வளர்றா. அப்போ மொர்தேகாய் யூத குலத்தை சேர்ந்தவர். அவர் தான் பொண்ணையும் செலக்ஷன் அனுப்புகிறாரு. அந்த எஸ்தர் தான் யார் குலத்தை சேர்ந்து சொல்லலை, எல்லாம் சுத்திகரித்து எஸ்தர் டேர்ன் வருது. ராஜா அவனோட நிற்கிறா. நான் இந்த வசனத்தை பல முறை வாசிருக்குங்க. எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ராஜா ஒவ்வொரு பெண்ணாக வராங்க, எந்த பெண்ணும் பார்க்கும்போது ராஜாவுக்கு ஒரு நிறைய வரல. இந்த எஸ்தர் அப்பா இல்லாத பொண்ணு, அவள் சித்தப்பா வீட்டில் வளர்ந்தவ நின்று அப்புறம் வசனம் சொல்லுது, ராஜா அவள் மீது பட்சமும் அன்பு வைத்து ராஜ கிரீடத்தை அவள் மேல் வைத்து பட்டத்து இளவரசி ஆக்கினார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமை கொடுத்து. பொதுவாக ஒரு ராஜாவுக்கு ராணியை செலக்ட் பண்ணால் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, எவ்வளோ பர்டிகுலர்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் பார்ப்பாங்க. இந்த அம்மா 120 நாட்டுக்கு ராணி ஆயிட்டான். நான் ஜெபம் பண்ணும்போது இவ வீட்டு பாத்ரூம் எப்படி இருந்திருக்கும், இவ டாய்லெட் எப்படி இருந்திருக்கும், இவ கிச்சன் எப்படி இருந்திருக்கும், வீட்டில் மரம் இருந்திருக்குமா, தோட்டம் இருந்திருக்குமா. 127 நாட்டுக்கு ராணி. அந்த நிலைமையே மாறிடுச்சு. இந்த வருஷம் கர்த்தர் கிரீடம் வைத்து, கிரீடம் வைக்கும்போது உங்க நிலைமை மாறிடும், ஸ்டேட்டஸ் மாறிடும். நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக God will change your status. God will bring you the next dimension. God will bring the next பரிமாணம்.
இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னவோ அதை இந்த வருஷம் முடியதுக்குள்ள ஆண்டவர் உங்க நிலைமையை மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். The Lord is going to change your status. அப்ப 4வது சொல்றாரு, கிரீடம் வைத்து அலங்கரிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்க விசுவாசிங்கன்னா இந்த வருஷம் 31க்குள்ள உங்க நிலைமை மாறும். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களாம் மனைவியின் அந்தஸ்தை இந்த வருஷத்துக்குள்ள பெறுவீங்க. வேலை இல்லாத வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் வருமானத்தை கொடுத்து வருமானம் வாங்குற ஒரு அந்தஸ்து இந்த வருஷத்துக்குள்ள பெறுவீங்க. குழந்தை இல்லாத பிள்ளைங்கன்னா பிள்ளை பாக்கியை பெற்று தாய் தாத்தா பாட்டியின் அந்தஸ்தை இந்த வருஷத்துக்குள்ள அடைவீர்கள். நான் ப்ராப்பர்ட்டிகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஐயா, நான் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கிறேன், உடைக்கப்பட்டிருக்கிறேன், உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். The Lord is going to change your status. கிரீடம் வைத்து. எஸ்தர் யோசித்து பாருங்க, அப்பா அம்மா இல்லாம சித்தப்பா வீட்டில் எப்படி வளர்ந்துருப்பான் யோசித்து பாருங்க. அழாத எஸ்தர், அப்பா அம்மா கிடையாது, நாதியற்றவள் ஆயிருந்தாள். ராஜா பட்சமும் அன்பு வைத்து 127 நாட்டுக்கு பட்டத்து இளவரி முறப்படி ராணியா மாறினாள். கைகளை தட்டி ஹஹமாந்தியாலமா லேஹந்தரபௌஷ்யாந்தலமா. If you have faith and the word of God, God will show His glory in your life. The next dimensionக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. 5வதாக ஆண்டவர் என்ன செய்து உங்களை அலங்கரிப்பாராம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 14 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். உமக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாகும்படி, கீர்த்தி உண்டாகும்படி ஜனத்தை நடத்தினீர். கீர்த்தி உண்டாகும்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினாலே ஆண்டவருக்கு ஒரு கீர்த்தி, மகிமையுள்ள கீர்த்தி உண்டானதாம். ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்து என் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கீர்த்தி உண்டாகிற மாதிரி சில சம்பவங்களை செய்து அவர்களை அலங்கரிப்பேன். கைகளை தட்டி. இது என்ன ப்ராப்பர்ட்டிகள்னா, கீர்த்தினா புகழ்ச்சி, பேர் பெருமைப்படுதல், புகழாரம் உண்டாகுதல், புகழ் உண்டாகுதல். உன் பேரு கெடுக்க நினைத்தவங்க, உனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நினைத்தவங்க, உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சவங்க, உன்னை நிந்தைக்குள் ஆக நினைச்சவங்க, நீ வெட்கப்பட மாட்டாய் என்று எதிர்பார்க்க பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் உன்னை புகழ்ச்சி கீர்த்தியுமாய் வைத்து கீர்த்தி உண்டாகிற மாதிரி ஒரு சம்பவம் செய்து உன்னை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி. 6வதாக உபாகமம் புஸ்தகம் 28:14 பின்பகுதி. ஆதியாகமம் உபாகமம் 28:14 பின்பகுதி வாசிக்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். 6வது கீழாகாமல் மேலாவாய். என் பிரதர் சொன்னதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆர் சொல்லிருப்பார். அதிசயம், அனுக்கிரகம், அளவில்லாமல். நான் சொல்லலாம் கீன்னு வரும். கிரீடம், கீர்த்தி, கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த கீழாக்குதல் என்பது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கீழாக்குவார், சிரித்து போக செய்வார், டிக்ரீஸ் ஆகும். இந்த வருஷம் கர்த்தர் நோ டிக்ரீஸ், டிக்ரீஸ் பை இன்க்ரீஸ், உன்னை மேலாக்கி உயர்ந்து அடைக்கட்டு வைப்பார். அதான் கர்த்தர் நடத்துகிறார் ஊழியத்துக்கு. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், ஐ வில் செட் யூ. செட் அப்படின்னா ஐ செட் யூனா உன்னை வைக்கிறது. உன்னை கூடவே அவரை தான் வைக்க முடியும். நீயே மேலே போன கீழே விழுந்துருவ. நம்முடைய தேவன் நம்மளை வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சென்னை அண்ணா நகர் பகுதியிலே ஒரு புதிய இல்லத்திற்கு நானும் என் பிரதரும் குடி போயிருக்கிறோம். வாடகை இழந்தான். நான் அண்ணா நகரில் பழைய வீட்டில் காலி செய்யும் போது எங்கெங்கேயோ போய் வீடு பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் முகப்பேர் பார்த்தாங்க, அங்கே பார்த்தாங்க, வெள்ளிவாக்க பார்த்தோம், குளத்தூர் பார்த்தாங்க. நான் சொன்னேன், ஊரில் இருக்கலாம் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணி எங்கே வீடு கிடைக்கும், சுத்தமாக போகலாமா, கல்யாணம் பண்ணலாமா, தாலி கட்டலாமா, எந்த ஸ்கூலில் நீங்கள் ஜெபம் பண்ணுறேன், வாங்க ஜெபிக்கலாம். ஒரு நாள் ஜெபிக்கும் போது அருள்நாதர் ஜெப நேரத்தில் சொன்னார், அண்ணா நகர்லேயே உனக்கு மெயின் ரோடில் ஒரு வீடை ஆயத்தப்படுத்தி வச்சிரு, பெரிய வீடு என்று சொன்னார். நம்பர் 1. நம்பர் 2, நீ போகிற வீட்டிலே நிலத்திலே ஒரு அம்மிக்கல் புதைத்து வைக்கப்பட்டிருக்கும். இப்போ யார் அம்மி வைக்கிறா? எந்த பொண்ணு அம்மிக்கல் அரைக்கிறா? குனியவே மாட்டேன்றா, தொடப்படுத்து பெருக்க மாட்டேன்றா. எல்லாம் மிக்சி தான். அந்த மிக்சி 6 மாதம் மிக்சி மாற்றிட்டு இருக்கிற. அம்மி எங்கே இருக்குது? நீ போகிற வீட்டில் ஒரு அம்மிக்கல் இருக்கும். 3, நீ போகிற வீட்டில் 4 வாழை மரம் இருக்கும். அண்ணா நகர்லாம் வாழை மரம் இருக்காது, எல்லாம் ஃப்ளாட் கட்டி விட்டுறான். ஒவ்வொரு ஃப்ளாட்டு 1.5 கோடி 2 கோடி. 5வது சொன்னார், அந்த வீட்டில் ஒரு உரை கிணறு இருக்கும். கிணறு இருக்காது, எல்லா வீட்டிலும் போர் தான், உரை போட்ட கிணறு இருக்கும். 5வது. 6வது பெரிய உனக்குன்னு ஆயத்தப்படுத்தின வீடு. 7வது அந்த வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் நோ சிக்னல், வழியில்
சிக்னல் வண்டி எடுத்தா 10 நிமிஷம் சர்ச்சுக்கு போயிடலாம், உனக்குன்னு ஆயத்தப்பட்ட வீடு என்று சொன்னார். நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அதே மாதிரி அந்த கிறிஸ்டியன் ஓனர், அவர் சிபிஎம் பிலிவர், அந்த வீட்டு போய் பார்த்தோம். உள்ள போன அதிர்ச்சியானது. 84ஆம் ஆண்டே அம்மிக்கல் அந்த வீட்டில் புகைச்சு வச்சிருக்கோம். பேக் சைடில் மிஸ்டர் சந்திரன் வந்தார். சந்திரன் கூட்டி போய் காமிச்ச அம்மிக்கல், வாரமரம், உரகடரு, பெரிய வீடு, கீழே ஒரு வீடு, மேலே வீடு. கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்த கொடுத்தார். இயேசுவின் நாமத்துக்குள்ள பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு நோ டிக்ரீசஸ். கர்த்தர் உங்களை he will set you name, honor, prize. உங்களை கர்த்தர் சிறந்திருக்கும்படி மேலோக வைத்து உயர்த்தி வைத்து உங்களை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். எவனா நீ சிரித்து போன நினைச்சானோ, எவனா நீ கீழாக்கோ நினைச்சானோ, எவனா உன்னை அற்பமா கேவலமா நினைச்சானோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை மேலோங்க செய்வார். நீ கீழாகாமல் மேலாவான். கடைசி கீ கிரீடம், கீர்த்தி, கீழாக்காமல் மேலாக்கி. கடைசியாக தேவனுக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 20 பின்பகுதியை வாசிக்க. எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் ஒரு புஸ்தகம் இருக்கும், அதை எழுதி வைப்பார்கள். அந்த காலத்து கூட சில இப்பெல்லாம் எழுதுது யாரும் கிடையாது. அந்த காலத்துலாம் சில பேர் வரவு செலவு கணக்கில் வீட்டில் எழுதுவாங்க, நடந்த நிகழ்ச்சியில் வீட்டில் எழுதுவாங்க. இப்போ அந்த ஐயா உட்காந்து நம்ம எழுதினேங்கிறார், என்ன எழுதுறாருன்னு தெரியல. அவருக்கு 84 வயசு. எழுதி என்ன பண்ண போறாரு? கல்யாணம் பண்ணி பேர பசங்களாம் பார்த்து ரெவரண்ட் பட்டம் முடிச்சு பேங்க்ல நிறைய பணம் வச்சிருக்காரு. உங்களுக்கு வேணுனாலும் கேளுங்க, பென்ஷன் வருது, மனைவி பென்ஷன் வருது. என்னத்தை எழுதுறாரு? கண்ணாடி போட்டு எழுதினேங்கிறாரு. எடுத்து பார்ப்பாங்க. அதாவது நான் அவருக்கு ஒரு 10 வருஷமா பாடுங்க, ஐயா கோச்சிக்காதீங்க, உங்களை பற்றி நல்லா தான் சொல்லுங்கிறேன், எழுதினேங்கிறாரு. நான் கூட நான் பிரதர் பிரசங்கம் பண்ண கையை கட்டு நல்லா, காட் கேவ் த குட் மெமரி பவர் ஃபார் மீ, ஐ ப்ரவுட் அபவுட் தட் மெமரி பவர். அப்படியே கவனிச்சு பிரசங்கம் பண்ணுவேன். பின்னாடி ஜபம், சந்திரன் வந்தார், பிரசங்கத்தை கவனிச்சு அப்படியே பின்னாடி ஜபம் பண்ணுவேன். அப்படியே கவனிப்பு எழுதல மாட்டேன், ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்கும். எவன் உட்காந்து கையில் வளைக்குது, நரம்புல எடுக்குது, உட்காந்து எழுதினேங்கிறாரு. அந்த காலத்தில் சில பேர் எழுதுவார்கள், சில பேர் எழுதுவாங்க. இப்போல்லாம் எல்லாம் ஸ்டைலில் கை கட்டி தியேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி அப்படி நமக்கு மார்க் போடுறான். எவ்வளோ மார்க்? 60 மார்க் போடுற சின்னவர், ரொம்ப சின்னவர் 10 நிமிஷம் தான் பேசின 60 மார்க்னு போடுறான். நீ எத்தனை மார்க் போட எனக்குன்னா பரலோகத்தில் மார்க் 100க்கு 200 இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் எழுதி வைப்பாங்க. அந்த காலத்தில் இந்த அகஸ்வர தூக்கம் வரல. எப்போ தூக்கம் வரல? புஸ்தகத்தில் வாசிக்கும் போதும் 2 பேர் கை போட்டாங்க, முருதேகாய் சப்போர்ட் பண்ண காப்பாற்றினா பார்த்து முருதேகாய் கணம் வந்துச்சு. அந்த காலத்துலலாம் எழுதி வைப்பாங்க. இந்த எசேக்கியா என்ற யூதாவின் ராஜா என்ன பண்றாரா? எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, கர்த்தர் ரட்சிக்க வந்தார். என்னன்னா அவர் கேன்சர் வியாதி, முதுகு தண்டுபடுத்த கேன்சர் வியாதி, மரணப்படுக்க செத்து போறாரு, குழந்தை கிடையாது. ஏசாயா வந்து சொல்றாரு, எப்பா நீ செத்து போக போற, வாசல்ல போன ப்ராஃபிட். திருப்பி இன்னொரு ப்ராஃபஸ் உள்ள வந்து சொல்றாரு, நான் போறதுக்கு நீ என்ன பண்ண, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு அதுக்குள்ள இந்த எசேக்கியா பண்ண ஜவாப் சுவர்வரமாய் திரும்பி, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனோத்துவம் நடந்ததும் நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். ஐசாயா 38:3 பியூட்டிஃபுல் பிரேயர். மிகவும் அழுதான். வெளியே போன ப்ராஃபிட் திரும்ப வந்து சொல்ற, எப்பா உன் கண்ணீரை கண்ட, விண்ணப்பத்தை கேட்ட, 15 வருஷம் ஆயுஷ கூட்டி கொடுப்பேன் கர்த்தர் சொல்றாரு. 3ஆம் நாள் அத்திப்பழம் அடப்படுவாங்க, நீ ஆலயத்துக்கு போவ, அடையாளத்தை ஆண்டு சொல்றாரு. சுகமாயிட்டான். அப்புறம் குழந்தை பிறகு மனாசன் பேர் விடுறான். அந்த மனாசா 12 வயசுல ராஜா உட்கார்க்கிற பாக்கியத்தை பார்த்தான். ஸோ கேன்சரும் சுகமாச்சு, பிள்ளையும் வந்துச்சு, சுகமாயிட்டு விடுதலை பெற்றான். சொல்றான், நான் சமாதானத்துக்கு காத்திருந்தேன், மகா கசப்பு எனக்கு வந்ததுன்னு எசேக்கியா சொல்றான். அது சொல்லி முடிக்க சொல்றான், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தபடியால் என் ஜீவனுள்ள நாலாம் ஆலயத்திலே கீத வாத்தியங்கள் முழங்க நான் கர்த்தரை பாடுவேன். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். பாட்டு சும்மா பாடலாம், கைத்தட்டி பாடலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாடலாம். ராஜா சொன்னார், என் கீத வாத்தியங்கள் முழங்க, என் தேவனுக்கு கீத மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து நான் பாடுவேன். இது என்ன அர்த்தம் சொன்னா, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். இந்த வருஷம் கர்த்தனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ரட்சிப்பு என்றால் எபிரே மூல பாஷை வெளியே வருதல், கமிங் அவுட். யூ வில் கமிங் அவுட் the year of 2025. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மந்திரத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, குழியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வா. He will come out. கர்த்தரை வெளியே கொண்டு வருவார். இந்த வருஷம் நீயும் பாடுவாய், கீத வார்த்தைகள் முழங்க. அதனாலே கர்த்தரை அலங்கரிப்பார். பாட்டு பாடுற மாதிரி அலங்கரிப்பார். ஒரு சம்பவம் நடக்கும், கர்த்தரை வெளியே கொண்டு வருவார். பாட்டு பாடுற மாதிரி, ஆண்டவரை துதிக்கிற மாதிரி கர்த்தரை இந்த ஆண்டு அலங்கரிப்பார். 7வதாக
கீத வாத்தியங்கள் முழங்க கர்த்தருடைய அலங்கரிப்பார். கைகளை தட்டி நல்ல ஜோரா ஹalleluya ஹோசன்னா சந்திரன் God shows your name. கர்த்தருடைய ரட்சிப்பார் ஹோசன்னா. Why are you crying? Lord show your name. Don't cry. You are the chosen person for me. ஹோசன்னா ரஹந்தியரபா. இந்த வருஷம் அக்டோபர் மாதத்திற்குள்ளாக நீ என்னை மகிமைப்படுத்துவாய், பாடுவாய். நீயோ கர்த்தருடைய ரட்சிப்பை விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய செகனா மகிமை இந்த மண்டபத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஜெபமயத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு அலங்கரிப்பார். என் நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுபடியும் பார்க்க போகிற பிள்ளைகளை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கீத வார்த்தைகள் முழங்க கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். கைகளை தட்டி பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய கிறிஸ்துவை பரிசுத்தர மகிமைப்படுத்துவோம். God will decorate you the year of 2025. Hallelujah. பாஸ்டர் அதிசிராஜ், நீங்க சொல்ற வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் உள்ளத்துல தொடப்பட்டேன். என்மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன் சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி தேவன் மகிமை சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. மாரியாலா ஷகல பௌதனமா ஏனி ஹந்தல மௌஷர பௌதரபா பஹியந்தல மாக்கல பௌஷல பௌதனி ருமஹந்தியல மாக்கர பௌஷல பௌதரபா. எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்துங்கள். as a prophet, as a pastor, I declare one by one you say amen. இந்த ஆண்டு கர்த்தர் அதிசயம் செய்து அலங்கரிப்பார். அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை அலங்கரிப்பார். அனுக்கிரகம் செய்து அலங்கரிப்பார். கிரீட வைத்து நிலைமையை மாற்றி அலங்கரிப்பார். கீர்த்தி உண்டாகிற சம்பவம் செய்து உன்னை அலங்கரிப்பார். கீழாக்காமல் மேலாக்கி மேலாக்கி சிறந்திருக்கும்படி செய்து மேன்மைப்படுத்தி நேம் ஹானர் பிரைஸ் மேன்மைப்படுத்தி உன்னை வைத்து இந்த ஆண்டு அலங்கரிப்பார். கீத வாத்தியங்கள் முழங்க ரட்சிப்பை விளங்கப்படி பாடத்தக்கதாக உன்னை இந்த ஆண்டு அலங்கரிப்பார். கர்த்தர் நடத்துகிறார் ஊழியத்தை அலங்கரிப்பார். சத்துருக்கள் மத்தியிலே உன்னை அலங்கரிப்பார். சிதைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உன்னை அலங்கரிப்பார். வனாந்தரத்தில் வாழ்கிறவனை அலங்கரிப்பார். அற்பமா எண்ணப்பட்ட உன்னை அலங்கரிப்பார். நிர்மலமான பாழாய் போன உன்னை அலங்கரிப்பார். ஜனங்கள் கேவலமா எண்ணப்பட்ட உன்னை பழி சொன்ன உன்னை கர்த்தர் அவர்கள் கண்கள் அலங்கரிப்பார். அவர்களுக்கு தண்டனை வரும். தேவ கோபம் பற்றி எரியும். அவர்கள் வெட்கப்பட்டு லட்ச அடைவார்கள். உன்னையோ அவர்களுக்கு முன்பாக ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். ராஜாவை அலங்கரிக்க விரும்புகிறார். ராஜாதி ராஜாவுடைய கையில் அலங்காரமான கிரீடம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அந்த எல்லா ரெண்டு கரம் உயர்த்துங்க. என்ன அலங்கரியும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க என்ன அலங்கரியும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க அலங்கரியும் ஆண்டவரே. சத்தமா கேளுங்க. நான் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. என்ன அலங்கரியும் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். உங்களை அலங்கரிப்பார். உங்களை அலங்கரிப்பார். கர்த்தர் உங்களை ரெண்டு கரத்தை உயர்த்துங்க. இயேசுவே அலங்கரிங்க. என் குடும்பத்தை அலங்கரிங்க. என் பிள்ளையை அலங்கரிங்க. என் வியாபார அலங்கரிங்க. என் தொழிலை அலங்கரிங்க. ரபா சாந்தரபா ரியாந்தரபா ரியாந்தரபா ரியாந்தரபா. நன்றி அப்பா. அக்னி 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 அக்னி. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரஹீந்தரபாலா ரஹாந்தரபாலபா பராந்தரபாலபா ரஹாந்தரபாலபா. அக்னி சுகமளிக்கு வல்லமை. கட்டுகள் உடைகிறது. சூனியங்கள் உடைகிறது. மந்திரங்கள் அழிகிறது. செய்வனை அழிகிறது. பிசாசுக்கு அழிக்கப்படுகிறது. வல்லமை தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. திருமண ஆகாத பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் திருமணத்தை அமைத்து அலங்கரியும். குழந்தை இல்லாத பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன். அற்புத குழந்தையை கொடுத்து அலங்கரியும். வேலை இல்லாத பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன். நல்ல வேலையை கொடுத்து அலங்கரியும். வருமான பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன். வருமானத்தை கட்டளையிட்டு அலங்கரியும். ஆண்டவரே வெளிநாட்டுக்கு போக முயற்சி பிள்ளைக்கா விசா ஸ்டாம்ப் கட்டளை இடுகிறேன். ஆண்டவரே எனக்கு இந்த
ஆசீர்வாதம் இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொழில் வியாபார சிறப்பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். தொழில் வியாபாரத்தை ஆசீர்வாதம் மரண கட்டுக உடைக்கப்படுவது, சூனிய கட்டுக அறுக்கப்படுவது, செய்வின கட்டுக உடைக்கப்படுவது, கொல்லாத வியாதியின் வல்லமைகள் இயேசுக்கு குணமடைவது, வலி வேதனைகள் மறைவதாக, ஆஸ்மா குணமடைவது, அல்சர் குணமடைவது, கேன்சர் குணமடைவது, எலும்பு வியாதிகள் எலும்பு வியாதிகள் கட்டிகள் கண்கள் உள்ள பலவீனங்கள் மறைவதாக, ரெட்டினா பிரச்சனைகள் குணமடைவதாக, ஓ ரெட்டினா பிரச்சனைகள் குணமடைவது, எலும்பு வியாதிகள் குணமடைவது, பாதத்திற்குள்ள பலவீனங்கள் மறைவதாக, இடுப்பு வலிகள் குணமடைவதாக, முதுகு தண்டு வலிகள் குணமடைவதாக, மூளையில் இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக, அட்டக்கான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் வெளியேறட்டுமே இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு அலங்கரி. கர்த்தர் நடத்துகிறார் ஊழியத்தை நடத்துகிற தம்பி சந்திரனுக்காக அவர் மனைவிக்காக மனைவி பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு அலங்கரிப்பீராக. இந்த ஆண்டு இந்த பிள்ளைகளை டெக்கரேட் பண்ணுவீராக. எங்க மத்தியில மேல இருக்கிற பாஸ்டருக்காக நமக்கு ஸ்தோத்திரம். வயதான தகப்பனார் அருட்திரு சேனாதிபதியாக்க உமக்கு ஸ்தோத்திரம். அவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அலங்கரியும். இந்த கூட்டத்துக்காக வால்போஸ்ட் ஒட்டினவர்கள், நோட்டீஸ் கொடுத்தவர்கள், ஜெபம் பண்ணினவர்கள், காணிக்கை படைத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுத்தப்படுத்தினவர்கள், சேர் போட்டவர்கள், மியூசிக் வாசித்தவர்கள், வீடியோ ஷூட் பண்ணவர்கள், பாட்டு பாடினவர்கள், இசைக்கருவி வாசி சந்திரனுக்கு பேக் பண்ண அத்தனை பேர் நினைக்கிறேன். ஊழியக்காருக்கும் அதிக நல்ல உணவு கொடுத்த ஆபிரகாம் ஹேனா ஆபிரகாமுக்காக ஸ்தோத்திரம். Bless them Lord. இப்படி கவர்ல காணிக்கு ஜெபக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Thank you Lord. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மையத்துக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த வருஷம் நான் உங்களை அலங்கரிப்பேன். யார் யார் வீட்டில் நான் உங்களை அலங்கரிப்பேன். கேலண்டர் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். நீங்கள் அலங்காரம் உள்ள பிள்ளைகளை மாறுவீர்கள். இந்த அட்டையும் கேலண்டர் போர்டு வெங்கலம் மாட்டு வைக்க அத்தனை பேர் அலங்காரமாய் மாற்றும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இன்று நீங்கள் கரங்களிலே பெற்றுக்கொண்ட பொருள்களின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த வருடாந்திர ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தர் கொடுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நன்றியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். 1, நீங்கள் வாழும் இந்த தேசத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாய் குடியிருப்பீர்கள். 2, கர்த்தருடைய கையில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாயிருப்பீர்கள். இந்த 2 ஆசீர்வாதங்கள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் ஊழிய பாதையிலும் என்றென்றும் இப்புத்தாண்டில் இருப்பதாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா அறிவாற்றலுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்றும் என்றும் காத்துக்கொள்ளும். இதோ உலகம் முடியும் வரை சகல நாட்களிலும் நானே உங்களோடு கூட இருக்கிறேன் என வாக்கு மொழிந்து நம்முடைய நேசக்கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்த வழிநடத்தலும் பாதுகாவலும் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் தேவ நாம மேன்மைக்காக நீங்கள் எடுத்து செய்ய புத்தாண்டில் தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டோடும் இருந்து வெற்றியளித்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Lord be with you till we meet again.